நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஒரு பெண் ஆணுட்டு எதிர்பார்க்கறது என்னங்க? திருமணம் பண்ணி வர்றா, தன் பிறந்த வீட்டை விட்டு வர்றா. அந்த பெண் ஆணுட்டு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? முதல்ல ஒரு ஜோதிடராகி நாம் அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டாதான் அந்த திருமண பொருத்தம் இந்த ஜாதகத்துல இருக்கா இல்லையா. என்ன எதிர்பார்க்கற? சம்பளமா? அதெல்லாம் சும்மா பேசிக்கலாங்க. பெற்றவங்க பேசிக்கலாம். அதாவது என் பொண்ணு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறா, பையன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்குறதெல்லாம் சொல்லிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க. வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்ப்பான்னு, என்ன கிடைக்கணும் தெரியுங்களா? அக்கறையான கவனிப்பு, தன் மேல அக்கறை செலுத்தக்கூடிய, தன் மீது முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு ஆணைத்தான் அந்த பெண் நேசிப்பார். தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைப்பான். அவன் மனநிலை எப்படி இருக்கு, அவன் மனநிலையில் என்ன ஓடிட்டு இருக்கு, தன்னுடைய உணர்வுகள் எண்ணங்களுக்கு கணவனிடத்தில் மதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நினைப்பான். ரெண்டாவது, பெண் என்பவள் ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னொரு குடும்பத்துல அந்த சூழ்நிலையிலேயே தாங்கி வாழ்ந்து இந்த குடும்பத்துக்கு வந்தவுடனே தன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளணும். நான் மட்டும் அப்படியே அப்படியே எப்பவும் போல ஒரே மாதிரி இருக்கிறான். ஆனா பெண் தன்னை மாற்றிக்கொள்ளுதல். அப்ப தன்னுடைய சூழ்நிலைகளை கணவன் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். அவன் தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய சூழ்நிலைகளை இங்க வந்து புதுவர்கள்ட்ட பழகும் பொழுதும் ஏற்படுகின்ற சங்கடங்களை அல்லது சந்தோஷத்தை தன்னுடைய கணவன் புரிந்து கொள்ளணும்னு நினைப்பான். அதுக்கு அடுத்தது, எந்த சூழ்நிலையிலும் தன்னை விட்டு கொடுக்காம தனக்காக அர்ப்பணிப்புள்ளவனா இருப்போன்னு எதிர்பார்ப்பான். அதுக்கு அடுத்தது உறுதிப்படுத்துதல். எக்காரணத்தை கொண்டும் தன்னை தவிர இன்னொருவரை நேசிக்க மாட்டான் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை ஒரு பெண் எதிர்பார்ப்பான். அதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட மாட்டான், உத்தரவாதம். தன்னை கைவிட மாட்டான். கூழ குடிச்சாலோ கஞ்சியை குடிச்சாலோ தான் சம்பாரிச்சு தன் மனைவி என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த பெண் எதிர்பார்ப்பான். இதுதாங்க. இதை தவிர பெண் அழகையோ இல்லை ஆடம்பரத்தையோ இல்லை கோடியோடையோ சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிறதையோ இல்லை வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க. உண்மையா பெண்கள் கமெண்ட் போடுங்க முதல்ல இதை பார்த்துட்டு. உண்மையா திருமணத்தில் இதைத்தான் எதிர்பார்த்துருவா. ஆனா அதை ஒரு ஆண் கொடுத்தால்தான் அந்த ஆண் மதிக்கப்படக்கூடியவனாக மாறுவான். கட்டாயம் ஒரு ஆணினுடைய கடமை அதை கொடுப்பது. பெண்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் சொன்னது சரியா அப்படிங்கிறத உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் போடுங்க.